நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் என்னோடய ஸ்டைலில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு பூண்டை தொளிச்சு இது மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு, கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு, அது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளானையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டால் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே காளான்லேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அது மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி, சூப் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியோட்டு இல்லாமல். அதுக்காக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்ச அதில் ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு, கடைசியாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் தூவி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும்.